வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரீகார்னேட்டட் எஸ்கார்ட் வாரியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 26 to 30 வரையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆல்ரெடி சாப்டர் 1 to 25 வரையும் நம்ம சேனலில் போட்டிருக்க 4 வீடியோவா. பார்க்காதவங்க ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீடியோவில் எதோட கட் பண்ணியிருப்பேன்னா, நம்ம ஹீரோ எப்படியோ எல்லா ப்ராப்ளமையும் பேசியே சால்வ் பண்ணி காசு எல்லாத்தையும் ₹1 கூட யாருக்கும் கொடுக்காம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பான். அதோட முடிச்சிருந்திருப்போம். அப்படியே இந்த வீடியோவில் அதுலேருந்து கண்டினியூ பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. எப்படியோ ஜாங்ஸா வேலிக்கு காட்ரேஜோட வந்து சேர்ந்துடுறாங்க. இதுதான் யாங்ஸோல அவங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன். அவங்க கேரேஜில் இருந்த எல்லா சில்கையும் மெர்ச்சன்ட் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் அந்த 5 ஹார்ஸ் கேரேஜில் பேலன்ஸ் இருந்தது என்னன்னா, அந்த 9 ஜாங்ஸி மட்டும்தான். இவங்க எல்லாரும் திரும்ப அந்த ஜாங்ஸியை மட்டிலும் கேரேஜில் வச்சு எங்கே கொண்டு போய் கொடுக்கணுமோ அங்கே கொடுக்க கிளம்பிடுறாங்க. யங் மாஸ்டர், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது போல இருக்கு உங்களுக்கு. ஜாங், என்ன சொல்கிறீங்க? நான் கவனித்தேன், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் மத்தியானம் சாப்பிடும்போது தனியாக ஒதுங்குனீங்க. அதுவும் இல்லாமல் எஸ்கார்ட் வாரியர் கா என்ன சொன்னார்னா, உங்களுக்கு ஏதோ தனியாக விஷயம் இருக்கான் செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். அதுவா? அது ஒன்றும் இல்லை ஜாங், அதெல்லாம் நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் யங் மாஸ்டர், உங்கள் மேலேருந்து எனக்கு சிக்கன் 65 ஸ்மெல் வருதே. அது என்னன்னா, நீங்கள் உண்மையிலேயே அந்த மணி பவுச்செல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டீங்களே? பையன் சந்தேகத்தோடையே கேட்குறான். கண்டிப்பாக கொடுத்துட்டேன் ஜாங். நான் தான் சொன்னேன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுன்னு. அதுவும் இல்லாமல் ஹேடிஸ் பிளேடும் அந்த காகு பயலும் காசே வாங்காமல் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை எங்கள் மாஸ்டர், எனக்கு கியூரியஸாக இருந்தது, அதான் கேட்டேன். இங்கே பாருங்க ஜாங், நீங்கள் வந்ததுலேருந்து இதே மாதிரி தான் என்கிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கணுன்னே பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, நான் இங்கேருந்து முதல்ல கிளம்புறேன். பாங்னு இங்கே இவனை கூப்பிட்டுட்டு இருக்கான் ஹீரோ. இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம போகிறதுக்கு இருக்கோம்? அதுவா எங்கள் மாஸ்டர், யாங்ஸோலேருந்து ஜாங்ஸி மவுண்டனுக்கு போகிறதுக்கு 5 நாள் ஆகும். பட் ஆனால் நம்ம ஷார்ட்கட் எடுத்து 3 நாளில் போகிறதுக்கான வழியில தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஆமாம், அங்கே என்ன இருக்குது பாங்? அதுதான் வைலிங் ஃபாரஸ்ட். அந்த இடம் ஃபுல்லாகவே அழகான மரங்களாக இருக்கும். ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் அந்த இடம் பார்த்தாலே. அந்த ஃபாரஸ்ட்டே அப்படியே ஸ்ப்ரிங் காலத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறப்பாங்? அப்படி இருந்ததுன்னா, அவ்வளோ அழகான ஃபாரஸ்ட் இருந்ததுன்னா எல்லாரும் எந்த ரூட்லேயே போவாங்களே. ஏன் இந்த ரூட்டில் பாதி பேர் போகிறதே கிடையாது? யங் மாஸ்டர், மெர்ச்சன்ட்ஸும் அப்புறம் எஸ்கார்ட் ஏஜென்சியில் இருக்கிறவங்களாம் முன்னாடி இந்த பாதையை தான் தேர்ந்தெடுத்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாதையில் போகிறத நிறுத்திட்டாங்க. எதனாலனா, டிராகன் க்ளோரி கல்ட்டும் அவங்களோட ஃபாலோவர்ஸும் இந்த இடத்துல தென்பட ஆரம்பிச்சாங்க. என்னது டிராகன் க்ளோரி கல்ட்டா? யங் மாஸ்டர், அவங்களோட பேர் மட்டும்தான் அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாமே ஈவில் கல்ட்டு. அவங்க வார்ஷிப் பண்ணுறது காட் அல்ல, காடுன்னு சொல்லிட்டு வேற என்னமோ. அவங்க எல்லாரும் சரியான ஒரு பைத்தியக்காரனுங்க யங் மாஸ்டர். அவனுங்க தான் இந்த தேவையில்லாத டிசீஸ் எல்லாம் பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. அவங்கனால நல்லா இருக்கிற பயல்களும் இந்த மாதிரி காடு வந்துட்டு உடம்பெல்லாம் குணப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் வெட்டிட்டு குணப்படுத்துங்கன்னு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால பெரிய மெர்ச்சன்ட் அசோசியேஷன் அப்புறம் எஸ்கார்ட் வாரியர்ஸ் கூட அவங்களால கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அதனால லோக்கல் எஸ்கார்ட் ஏஜென்சியும் இங்க இருக்கிறவங்களும் சேர்ந்து அது எல்லாரையும் சோலியை முடிச்சு விட்டலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா இந்த வெயிலிங் ஃபாரஸ்ட் ரொம்பவுமே பெருசுங்கிறதுனால அந்த கல்ட்டோட லீடர் நிறைய ட்ராப்ஸையும் ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணி ஒவ்வொரு தடையும் ஜெயிச்சிட்டான். அவங்களோட ஸ்கவுட்டு இங்கே தான் ஏதாச்சும் இந்த ஃபாரஸ்ட்டில் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த பாதையால் போனால் டைம் ரெடிஸ் ஆகுனாலும் வெயிலிங் ஃபாரஸ்ட் வழியாக தான் போகணுன்னாக்க கண்டிப்பாக இதை நம்ம இப்பயே ஸ்டாப் பண்ணி ஆகணும். பாங்க இருந்துக்கிட்டு, ஜாங் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்கள் ஏன் கூட வர வரையும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது, கவலையப்படாமல் வாங்க ஜாங். ஜாங் இருந்துக்கிட்டு, அப்படி என்ன பண்ண போகிறப்பாங்? ஜாங், அதெல்லாம் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லிடக்கூடாது. ஏன்னா இந்த கல்டிஸ்ட்லாம் என்னோட கிராண்ட் ஃபாதரை பார்த்தாலே பயப்படுவாங்க. அதுக்கிட்ட இவங்க எல்லாரும் அப்படி யார் இவனோட கிராண்ட் ஃபாதர்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு முன்னாடியே தெரியும். அன்னைக்கு நைட்டே கன்வே அந்த வைலிங் ஃபாரஸ்ட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அந்த கல்ட்டு பயலுக இருக்கிற மாதிரி எந்த ஒரு ப்ரெசன்ஸுமே தெரில. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், நம்ம ஆல்ரெடி ஒரு நாள் முன்னாடியே வந்தாச்சு, ஜாங்ஸாவை சீக்கிரமே கடந்துட்டோம். இந்த வைலிங் ஃபாரஸ்ட்டை மட்டிலும் ஒரு நாள் சீக்கிரமாகவே கடந்துட்டோம்னாக்க என் ப்ரீவியஸ் லைஃப்பில் இருந்த ஜேர்னியோட இந்த ஜேர்னியில் 2 நாள் முன்னாடியே அங்கே போய் சேர்ந்துடலாம். எல்லாமே ஒரே மாதிரி மட்டியில் நடந்திருந்ததுன்னா இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் அப்பீர் ஆவார். எங்கன்னா குங்மா மவுண்டைன் காலடியில். அங்கே இருக்கிற எல்லா பாட்டர்ஸ் எஸ்கார்ட் வாரியர்ஸ் ஒருத்தவங்க விடாம மஸ்கர், அதாவது கொன்றுவார். அந்த இடத்தையும் டைமையும் வச்சு கன்சிடர் பண்ணி பார்த்தா இப்போ நம்ம கன்வே இங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாஸ்டர் அப்பீர் ஆகி கொள்ள வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டே இருக்கும்போது அங்கே கா இருந்துக்கிட்டு யங் மாஸ்டர்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். பட் இருந்தாலும் நான் என்னோட காடை விட்டுறவே கூடாதுன்னு ஹீரோ எப்பயுமே அலர்ட்டாகவே இருக்கான். கா, செக்யூரிட்டிலாம் எப்படி இருக்கு? யங் மாஸ்டர், 30 மீட்டர் சுற்றி எல்லா இடத்தையும் நாங்கள் சர்ச் பண்ணிட்டோம். சஸ்பிஷனான ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. 2 எஸ்கார்ட் வாரியர் 3 பாட்டர்னு ஒவ்வொரு டீமாக பிரிச்சிருக்கோம். அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு அவரும் மாறி மாறி தேடுவாங்க. சர்ச் பண்ணி பார்த்துப்பாங்க. கா, அதை இன்னுமே அதிகப்படுத்து, 4 எஸ்கார்ட் வாரியர்ஸாக மாற்று. எல்லாரையுமே கையில் நெருப்பு பந்தத்தோட போக சொல்லு. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டீமோட நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். யங் மாஸ்டர், நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னல, இந்த டிராகன் க்ளோரி கல்ட் மட்டும் முன்னாடி வந்தாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் யங் மாஸ்டர், இன்னைக்கு நம்ம சர்வே ஆகணும்னா ஃபயர் கண்டிப்பாக வேணும். ஆனால் ஹீரோ வந்துக்கிட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்தது போனது தெரியாமல் இருக்கணும்னா ஃபயர் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாக்கு பிடிங்க. சரி, பாட்டர்ஸ்லாம்
குதிரை ஓட்ட கற்றுக்கிட்டாங்களா? ஜாங் ஒன்னே இருந்துக்கிட்டு இன்னும் கூடிய சீக்கிரமாகவே அவங்க எல்லாரும் குதிரை ஓட்ட கற்றுப்பாங்க எங்க மாஸ்டர். அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக கற்றுட்டு இருக்காங்க குதிரை ஓட்ட. அப்போ ஜாங் 3 நாள்லயே கற்றுப்பாங்களே? அப்போ சரி, ரொம்ப நன்றி ஜாங். இந்த ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஜூரின் வாரியர் சொன்னதை கேட்டு எல்லா ஆர்டரையும் செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதோட நான் இருந்த அந்த 3 நாள் முடியுது. அதுவும் இல்லாமல் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை மன்னிச்சிடுங்க. நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நாளையிலேருந்து நீங்கள் தான் சீஃப் எஸ்கார்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் எங்கள் எல்லாரையும் நல்லபடியாக கொண்டு போய் டெஸ்டினேஷனில் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஜாங்க புகழ்ந்த உடனே அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. கண்டிப்பாக எங்கள் மாஸ்டர். சரி சரி, அது இருக்கட்டும். இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல, அந்த 9 ஜாங்ஸி அவங்க எல்லாருமே ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை இந்த சாங்சிங் மவுண்டெயினில் சண்டை போடும்போது தான் உயிரை விட்டாங்க. உங்கள் யாருக்காச்சும் எதனால் அந்த ஃபைட்டுன்னு தெரியுமா? அதுவும் இல்லாமல் சீஃப் எஸ்கார்ட் ஜாங், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எஸ்கார்ட் வாரியருக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். என்னாச்சு எங்க மாஸ்டர், ஏன் திடீர்னு அதை பற்றி கேட்குறீங்க? அது எதனால நான் ஜாங், காலையில் நம்ம எஸ்கார்ட் வாரியர் சில பேர் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். அது என்னன்னா, வெறும்லே அந்த டீமனை எதிர்க்கிறதுக்காக சண்டை போட்டு உயிர் விட்டது மட்டும் கிடையாது. எஸ்கார்ட் சீஃப் ஜாங் இருந்துக்கிட்டு, அப்போது ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிட்டுனா இதை மறைச்சி ஒரு பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு அந்த 1000 இயர் மித்திக்கல் எர்த்வாம் பற்றி தெரியுமா? அதை எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட். அது இந்த ஹையான் ஐலாண்டில் இருக்கிற ஊசின் மவுண்டெயினில் தான் வாழுதுன்னு சொல்லுவாங்க. அது எப்பயுமே மண்ணுக்கு ரொம்பவும் ஆழத்தில் தான் வாழுமா. சில நேரத்தில் நைட்டில் மட்டிலும் அந்த மூன் லைட்டில் பார்க்கறதுக்காக மண்ணுக்கு மேலே வரும். அதை மட்டும் யாராச்சும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களால 100 இயருக்கான எனர்ஜியை ஒரே நாளில் அக்குமுலேட் பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே அது பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனைனா, அந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட்டான அந்த எர்த்வாமை யாரோ பிடிச்சிட்டாங்களாம். அது மட்டும் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸாக இருந்து அவர் ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் மார்ஷலாக இருந்து அதை அவர் எடுத்திருந்தாருனாக்க இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வேர்ல்ட்லேயே அது ஒரு பெரிய நேம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும். அவங்க அந்த டாப் 10 மார்ஷல் ஆர்ட்ஸில் ஒரு ஆளாக மாறலாம். பட் ஆனால் அந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட்டை பிடிச்சது ஒரு சாதாரண ஹெர்பலிஸ்ட். அவர் கையில் என்ன இருக்குன்னு அவருக்கே தெரில. அதனால அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் உள்ள எல்லாருக்கிட்டையும் அதை காட்டி பேசிகிட்டு இருந்திருக்காரு. அவனை கொண்டுட்டு அவன் கையில் இருந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட்டை அவன்கிட்டேருந்து எடுக்கலாங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய மர்டர் நடந்துருக்கு. கடைசியில் யார் கைக்கு அந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட் போச்சோ, கடைசியில் அந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட்டை இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை விட ஸ்ட்ராங்கான ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் அவனை கொண்டுடுக்கான். 1 மாதம் கழிச்சு ஜாங்சி ப்ரொவினன்ஸில் இருக்கிற அந்த கிரேட் டீமனோட கையில் தான் கடைசியில் அந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட்டை பார்த்ததா சொல்கிறாங்க. ஹீரோ ஒன்று இருந்துக்கிட்டு, அப்போது அவன் தான் அந்த கிரேட் டீமனா மோஷான் செக்ஸ் சொன்னாங்களே, அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்களா? ஜாங் இருந்துக்கிட்டு, சொல்ல போனால் அந்த கிரேட் டீமன் எங்கேயும் போல, அவன் இங்கே தான் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான். பட் ஆனால் அவன் சாதாரணமாக ஒளிஞ்சில்ல, அவன் அங்கே ஒளிஞ்சி இங்கே போகிற வரவங்களெல்லாம் பிடிச்சி கொன்று அந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. பாங்க ஒன்னே ஷாக்காயி, என்னது அவன் ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட்டுக்கு மக்களை சாப்பாடாக கொடுக்குறானா? ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட்டுங்கிறது ரொம்பவுமே விஷத்தன்மை உடையது. ரூமர்ஸ்லாம் என்ன சொல்லுதுனாக்க, நீங்கள் மக்களை ஃபீட் பண்ண அதோட டாக்ஸின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும்னு. ஹீரோ ஒன்று இருந்துக்கிட்டு, அப்போது 100கணக்கான மக்கள் இதனால தான் செத்தாங்களா? சே, என் பாஸ்ட்டில் 100 பேர் அவனுக்கு எதிராக சண்டை போட நின்னாங்க. அதில் பாதி பேர் இறந்து போனாங்க. பல பேருக்கு ரொம்பவுமே நம்ப முடியாத அளவுக்கு காயம் ஏற்பட்டுது. அது மட்டும் இல்லை, அந்த கிரேட் டீமனுக்கும் ரொம்பவுமே இன்ஜுரிஸாக ஆனிச்சு. அதனால அவன் இந்த சாங்சி மவுண்டெயினில் தான் போய் அடைக்கலம் பூந்தான். ஜாங் ஒன்னே அதுக்கப்புறமேலுக்கு ரொம்பவும் ஸ்கில்டான மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃப்ரம் ஆர்த்தடாக்ஸ் அப்புறம் அன்ஆர்த்தடாக்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான தப்பிக்க முடியாத ட்ராப்பை வந்துட்டு இந்த சாசா மவுண்டெயினில் விரிச்சாங்க. அதுதான் நான் கடைசியாக கேள்விப்பட்டது. அதை கேட்டுட்டு பாங்க உடனே, என்ன ஒரு மோசமான மனுஷனாக இருந்திருப்பான் அந்த கிரேட் டீமன். கேட்கவே பயங்கரமாக இருக்குது. காவனே இத்தனைக்கும் அவர் வயசானவர். அவர் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃப்ளவர் அலூரிங் வெர்னபிள். அவர் காங்டான் ப்ரொவிடன்ஸில் ஷின்வா தஷான் அந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தார். சொல்லப்போனால் அவர் பேரை கேட்கறதுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஆனால் அவர் வாழும்போதே பாதி சைக்கோபத்தாக தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் இந்த சீசா மவுண்டெயினில் நடந்ததை வச்சு பார்க்கும்போது அவரை கிரேட் டீமன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. அவர் வாழ்க்கை ஃபுல்லாகவே அவர் செஞ்சது எல்லாமே சண்டை போடுறது மட்டும்தான். அவர் வாழ்க்கையில் சண்டை போட்டு தோத்ததுன்னா அது ஒரே ஒரு ஆள் கூட தான், லைட்னிங் ஸ்வாட் நாங்கோங் கிளான் ஹெட் பேட்ரிச் யூரியாங் கூட மட்டும்தான். எம்பரர் ஸ்வாட் டெக்னிக்லேருந்து அவருக்கு அவரோட ஃபேஸில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டுச்சு. அதுதான் அவருக்கு அந்த நிக்னேமையே கொடுத்தது, லைட்னிங் லைக் ஸ்கார் ஆன் ஹிஸ் ஃபேஸ். அதை வச்சு தான் எல்லாரும் அவனை அடையாளப்படுத்துவாங்க. சரி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவனை சீக்கிரமாகவே பிடிப்பாங்கன்னு எல்லாரும் நம்புவோன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. சரி வாங்க, இந்த ஒயின்லேருந்து எல்லாரும் ஒரு கப்பு குடிச்சிட்டு நல்லபடியாக போய் சேருவோன்னு வேண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கிட்ட அந்த பாட்டிலை கொடுக்க போகும்போது டமால்னு ஒரு வெடி சத்தம். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா, ஃபோர்த் யங் மாஸ்டர் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. நான் நல்லா தான் இருக்கேன். ஹீரோவனே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு ஹார்ஸ் இந்த கேரேஜ் இப்படி ஆச்சு? அது சாங்ஸி இருந்ததாச்சே. பார்த்தா அந்த டப்பிக்குள்ளேருந்து கை பிச்சுக்கிட்டு வெளில வருது. அதை பற்றி இவங்க எல்லாரும் ஷாக்காகி நின்றுட்டு இருக்காங்க. எங்கடா இருக்கண்ணா இப்போ? அதுலேருந்து ஒரு சாங்ஸி யாருமே கண்ட்ரோல் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே நடந்து வருது. இவனுங்க எல்லாரும் ஷாக்காகி உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கானுங்க. சொல்ல போனால் உங்களை பற்றி எனக்கு சுத்தமாக கவலையே கிடையாது.
அதனால எல்லாரும் சாவுங்கடா அப்படின்ட்டு கையை விரிக்கிறான். கை ஏதோ பிளேடு மாதிரி வளருது. எல்லாரும் சீக்கிரமா சண்டைக்கு ரெடி ஆகுங்க. ஜாங் இருந்துட்டு உடனே கத்துறாரு, எல்லாரும் 6 வார்டு ஃபார்மேஷனுக்கு ரெடி ஆகுங்க, சீக்கிரமா அந்த சாங்ஸியை நிப்பாட்டியே ஆகணும். அந்த சாங்ஸியை அடிக்க போறாங்க. எல்லாருக்கும் ஒரு எத்து தான், மூஞ்சிலையும் வாயிலையும் வயிற்றுலையும். எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டுமா தெரிச்சு பறக்கிறானுங்க. சீஃப் எஸ்கார்ட் ஜாங் இருந்துட்டு அவனை வெட்ட போறான். ஒரே ஜம்ப்பு. எப்படி இதையும் டாச் பண்ணான் அப்படின்னு ஜாங்க்கு ஷாக்கு மேல ஷாக்கு. நிமிந்து பார்க்கும்போது பார்த்தா அவன் ஜாங்க வெட்டுறதுக்கு வரான் தலையோட. அப்படியே கழுத்தை பிடிச்சி, சீஃப் எஸ்கார்ட் ஜாங், 4th யங் மாஸ்டர் இங்க இருங்க அப்படின்னு ஹீரோவை பிடிச்சிடறான். இந்த சுச்சுவேஷன் ரொம்பவுமே மோசமா இருக்கு. இது நல்லபடியா போற மாதிரி தெரியல. அதனால நீங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க. பார்த்தா அந்த சாங்ஸி ஜாங்க கழுத்தை பிடிச்சி வச்சிருக்கு. இவங்க எல்லாரும் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சும்மா விடுற மாதிரி தெரியல. உடனே அவனோட லாங் ஸ்வாட் எடுத்து 18th மூவ் அப்படின்னு சொல்லி அந்த ஜாங்ஸியோட கழுத்தை வெட்டுறான். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. காவோட கழுத்தையும் பிடிச்சிடுறான் அந்த ஜாங்ஸி. 2 பேரையும் ஸ்டோக் ஸ்லாமர் போடுற மாதிரி கழுத்தை பிடிச்சி வச்சிருக்கான். போச்சு, இது என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஹீரோ உடனே இருந்துகிட்டு, எல்லாரும் சீக்கிரமா அவன்கிட்ட 10 மீட்டர் பின்னாடி வாங்க, யாரெல்லாம் ஓடணும்னு நினைக்கிறீங்களோ இங்கேருந்து ஓடிடுங்க, சீக்கிரமா போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு ஹீரோ வந்துட்டு அந்த ஜாங்ஸிக்கு ரெஸ்பெக்ட் பண்றான். என்ன மன்னிச்சிடுங்க, உங்க முன்னாடி இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்காததுக்கு எல்லாரையும் மன்னிச்சிடுங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னு சொல்றான். பார்த்தா இவன் தான் அந்த கிரேட் டீமன், ஃப்ளவர் அலூரிங் வெர்னபிள். இவங்க 2 பேருக்கு இப்பதான் தெரியுது, என்னது இவன் தான் அந்த கிரேட் டீமனா அப்படின்னு. இந்த பையன் நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டானா? தம்பி யாரு நீ? சார் நான் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் என்னோட காமரேட்ஸ், அவங்கள கொஞ்சம் கீழே இறக்கி விட்றீங்களா? அதுவும் இல்லாம உங்க கை கூட வலிக்க வாய்ப்பு இருக்கு. என்ன தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே நெகோசியேட் பண்ணுவ? சார் நீங்க உண்மையிலேயே கொல்லணும்னு நினைச்சிருந்தீங்கன்னாக்க இந்நேரத்துக்கு சொடக்க போற நேரத்துல எங்க எல்லாரையும் கொண்டிருப்பீங்க. நாங்க எல்லாரும் பறக்கிற ஒரு கொசு மாதிரி உங்களுக்கு அப்படி தட்டி தூக்கி போட்டுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க தப்பிக்கிறதுக்கும் வழி இல்லைன்னு தெரியும். அதனால அவங்கள இப்போ உடனே கொள்றதுல என்ன ரஷ் இருக்கு? இது அதிகம் கிடையாது தான், ஆனால் உங்களோட தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு இந்த ஒயினை குடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பாட்டில் அந்த கிரேட் டீமன் கிட்ட கொடுக்குறான். அவனே சிரிச்சுட்டு அப்போ சரி அப்படின்னு ஒரு கையிலேருந்து அந்த ஒயினை வாங்கிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்றான். ஓ ஷாயிங் ஒயினா? அப்போ ஹான்ஸ்வா பயல்கள்லாம் செம்ம ரிச் ஆயிட்டீங்க. அப்படி இருந்தும் இந்த ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத சீப்பான ஆல்கஹாலை வச்சுருக்கீங்க. சரி இதெல்லாம் தேவையில்லாதது. சரி நீ சொல்லு, எப்படி வந்துட்டு என்னை ரெகனைஸ் பண்ண? அதுவும் இல்லாமல் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு வேற சொன்ன. நீ என்னங்கிறத சொல்லலைன்னா இந்த ஒயினை நான் குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ என்னங்கிறத சொல்லலைன்னா இங்கே யாரும் உயிரோட போக மாட்டீங்க. அங்கே இருந்த கல்லை ஒரே ஒரு எத்து தான் எத்துறான். ஹீரோவுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பக்கத்தில் இருந்த மரத்து பின்னாடி பட்டு அது துக்குநூறாக நொறுங்கி போட்டு. அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிடுறான். தம்பி பார்த்தில, அதான் உனக்கு நடக்கும். ஹீரோவுக்கு அல்லு விடுது, எச்சு கூட முழுங்க முடியல. அது என்னன்னா கிரேட் டீமன், நான் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி இங்கே நடந்த எல்லா பிரச்சனையும் பற்றி கேள்விப்பட்டேன். நான் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பார்த்தேன்னா உங்களுக்கு ரொம்பவுமே அடிபட்டு இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி அந்த எஸ்கேப்பே ஆக முடியாத ட்ராப்லேருந்து தப்பிக்க முடியும்? அப்போ நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன்னா, என்கிட்ட இருந்த அந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட்டை இங்கே இருந்த டெட் பாடிஸில் வச்சுருந்துருப்பேன். அதுதான் ஒரே ஒரு வழி யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமேலுக்கு அங்கேருந்து தப்பிச்சு போய் என்னோட சென்ட் எல்லாத்தையும் இரேஸ் பண்ணிவிட்டு ஒரு மவுண்டெயினில் ஒழிஞ்சி என்னோட பாடியை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணுவேன். அதுக்கப்புறமேலுக்கு அந்த தப்பிக்க முடியாத ட்ராப்லேருந்து தப்பிச்சு வந்து அந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட்டை அந்த டெட் பாடியிலேருந்து எடுக்க ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் நான் நினச்சது எல்லாமே தப்பு. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நீங்கள் இந்த மாதிரி ஜாங்ஸியில் வந்துட்டு ஒழிஞ்சிருப்பீங்கன்னு, அதுவும் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. உடனே இந்த கிரேட் டீமன் உடனே இருந்துக்கிட்டு, அப்படி நீ நினச்ச மாதிரி ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட் அந்த ஜாங்ஸியில் இருக்குதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா நீ ஏன் கட் பண்ணி அதை எடுத்துருந்துருக்கக்கூடாது? அது ஏன்னா கிரேட் டீமன், நாங்கள் அந்த ஜாங்ஸியை கட் பண்ணோன்னாக்க அது எங்களோட பேராசைனாலையா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரும் இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக சண்டை போட்டு உயிரை விட்டவங்க. அப்படி நாங்கள் பண்ணோன்னா அது அவங்களோட செக்ட் எல்லாத்தையும் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த ஆன்சரை கேட்டவொடனே கிரேட் டீமன் இருந்துக்கிட்டு கக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். நீ பெரிய ஆள் தான், நான் இது வரையும் ஆயிரக்கணக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸை ஏமாற்றிருக்கேன். இந்த சாங்ஸின் மவுண்டெயினில் எவ்வளவோ பேரை சந்திச்சிருக்கேன். ஆனால் ஒரு சாதாரண எஸ்கார்ட் வாரியாரான நீ நான் என்ன பண்ணணும்னு நினச்சனோ அப்படியே சொல்லிட்டேன். ஆனால் நீ எதுக்காக நான் வெளில வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்? இந்த கிரேட் டீமனோட மூஞ்சில் இருந்த மாஸ்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவனோட ஒரிஜினல் அப்பியரன்ஸ் தெரியுது. அதை ஹீரோ பார்த்துட்டு, அப்போ இப்படி தான் இருப்பாரா அந்த ஃப்ளவர் அலூரிங் வெர்னபிள், இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லி கையில் இருந்த சிக்னல் எடுத்து மேலே சுட்டு காட்டுறான். அதை பார்த்து எல்லாரும் சாக்காயிடுறாங்க. பார்த்தா அந்த கிரேட் டீமன் உடனே கையை எடுத்து ஹீரோவும் கொல்ல வரான். என்ன தைரியம் இருந்தா நீ இதை பண்ணுவ? இதுதான் அந்த தப்பிக்கவே முடியாத ட்ராப்பு. நான் இப்போ தான் நீ இங்கே இருக்கங்கிறதுக்கான சிக்னலை அனுப்புனேன். இன்னும் அரை மணி நேரத்தில் 30 செக்ட்லேருந்து இந்த ப்ரொவினன்ஸில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர்ஸ் இந்த இடத்துக்கு ஓடி வருவாங்க. என்ன தைரியம் இருந்தா உன்னை சும்மா விடமாட்டேன்டா, இப்பயே கொல்றேன்டா. ஹீரோ உடனே இருந்துக்கிட்டு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இங்கே வர்ற எல்லா மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டையும் நீ மாட்டாமல் தப்பிக்கிறதுக்கு நான் உன்னை இங்கேருந்து வெளில கூட்டிகிட்டு போகிறேன். இல்லைனா நீங்கள் இருக்கிற நாய்க்கெல்லாம் சாப்பாடு ஆகணும். இல்லை 1000 மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறமேலுக்கு நீ அந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட்டை ஆட்டையை போடலான்னு ட்ரை பண்ணினா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த டீமன் காண்டாகி
ஹீரோ தலையில் குத்துறதுக்கு பதிலாக பக்கத்தில் ஒரு இன்ச்சு நவுத்தி குத்துறான். நீ ஏன் வந்துட்டு தப்பிக்க முடியாத அந்த ட்ராப்பை என்னை பிடிக்கிறதுக்கு செட் பண்ணுவியான், அப்புறம் நீ ஏன் என்னை எஸ்கேப் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவியான். ஹீரோ வந்துக்கிட்டு ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது என்னன்னா அந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட்டில் பாதி எனக்கு கொடு. அதை கேட்டோடனே இவன் இன்னுமே சிரிக்கிறான். அதுவும் கொடூரமாக கோவத்தில் சிரிக்கிறானா இல்லை பைத்தியக்காரமாக சிரிக்கிறானான்னு தெரியல. அவன் சிரிக்கிறத பார்த்தாலே கொடூரமாக இருக்குது. ஆமாம் ரைட், எனக்கு இப்போ ஞாபகம் வருது நீ யாருங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. அந்த ஆட்தாரிக்காரன் என்னை அவங்களோட ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியை கூட்டிகிட்டு வந்திருந்தப்ப நான் கேட்டேன், நீ பேசினது எல்லாத்தையும் கேட்டேன். அவங்க எல்லாரும் வாரியர்ஸ் இல்லைனாலும் அவங்க எல்லாரும் சண்டை போட்டு தான் இறந்து போனாங்க. அவங்க எல்லாரும் நம்ம நாட்டுக்காக தான் உயிரை விட்டாங்க. அப்படி இருக்கிற ஆளை கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லாமல் அவங்களோட குடும்பத்தில் போய் இந்த டெட் பாடிஸ்லாம் சேர்க்கறது நம்மளோட கடமை. நீ அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிட்ட என்னைய மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் இப்போ ஹெவன்லி ஸ்பிரிட்டில் பாதி வேற கேட்குற. அந்த ஷிப்மெண்ட் மேனேஜர் உன்னை 4th யங் மாஸ்டர் தானே சொன்னார். அப்போ கண்டிப்பாக நீ தான் எஸ்கார்ட் கிங்கோட 4வது பையனாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நரி எப்படி ஒரு சிங்கத்தோட பிள்ளையா பிறந்ததுன்னு தான் தெரில. அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஆனால் உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. சரி, நான் உனக்கு அதில் பாதி தரேன். என்னை நீ இங்கேருந்து எப்படி சேஃபாக கூட்டிகிட்டு போகிற. பட் ஆனால் என்னால் இங்கே இருக்கிற யாரையும் உயிரோட விட முடியாதே உன்னை தவிர. ஹீரோவனே சம காண்டாயி, ஹீரோவனே என்னோட காம்ரேட்ஸ் யாருக்காச்சும் ஒருத்தவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட உனக்கு தேவையானது ஒன்றுத்த கூட நான் சொல்ல மாட்டேன். பாரேன், நீ நல்லாவே பேசுகிற. ஆனால் உன் பேச்சு என்கிட்ட வேலைக்கு ஆகாது. உன் வாயை கிழிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாரோட தலையை பிச்சு போட்டனா அப்போ என்ன பண்ணுவேன். பாங்க ஒன்னே இருந்துட்டு கத்துறா, லைட்னிங் சோர்ட் இங்கே தான் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. என்னது, இந்த தப்பிக்க முடியாத ட்ராப்பை உருவாக்குனதுல ஒரு ஆள் யாருன்னா லைட்னிங் ஸ்வார்ட். அவர் இங்கே தான் வந்துட்டு இருக்காரு நம்ம இப்போ பேசிட்டு இருக்க நேரத்தில். ஆமா, நீ யாரு? நீ எதுக்கு ஒரு பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க? இவங்க எல்லாரும் கேட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னது, பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கானா? எனக்கு தெரியும், வார்த்தையால் சொல்லிடலாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. உடனே கத்தியை எடுத்து ஒரு ஸ்லாஷ் பண்ணுறா. அதுலேருந்து லைட்னிங் போய் அங்கே இருந்த மரத்தில் மட்டார்னு உழுவுது. இவங்க எல்லாரும் பார்த்துட்டு அது கண்டிப்பாக லைட்னிங் ஸ்வாட் தான். நீ எப்படி லைட்னிங் ஸ்வாடுக்கு சொந்தம்? பாங்க ஒன்று இருந்துக்கிட்டு நல்ல வேலை, இந்த ஸ்வாட் டெக்னிக்கை நீ ஈஸியாகவே ரெகக்னைஸ் பண்ணிட்ட. ஏன்னா லைட்னிங் ஸ்வாட் யார்யாங் தான் என்னோட தாத்தா. நீ பார்த்துருந்ததுனாலே தெரியும், நான் உன்னை பயமுறுத்தத்துக்காண்டி அவர் பேரை சொல்லலை. ஏன்னா அவர் இங்கே வந்துட்டு இருக்காரு. அப்போ அது ஒரு பொண்ணானு இவங்க எல்லாரும் பார்த்து சாக்கில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. கிரேட் டீமனை பார்த்ததை விட இவ சொன்ன சாக்கு தான் இன்னும் பெரிய ஷாக்காக இருக்குது இவங்களுக்கு. உடனே பாங்க இருந்துக்கிட்டு, நீ மட்டும் 4th யங் மாஸ்டரை கொன்னினாக்க என் மேலே ஆணையாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற நான் மட்டும் இல்லை பாக்கி எல்லாருமே அவங்க உயிரை கூட மதிக்காமல் எல்லாரும் அவங்க உயிரை வச்சு சண்டை போடுவாங்க உன்னை கொல்றதுக்கு. எனக்கு தெரியும், எங்களில் பாதி பேர் இல்லை எல்லாருமே இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக அவர் இங்கே வந்துடுவார். இப்போ என்ன பண்ணுவேன்? உடனே அந்த டீமன் இருந்துக்கிட்டு, நான் 10 என்றேன் அதுக்குள்ளே எல்லாரும் போயிடுங்க. அதுக்கு மேலே யார் என் கண்ணு முன்னாடி நின்னாலும் அவங்க தலை இருக்காது. உடனே அங்கேருந்து 2 பேர் ஓடி வந்து ஹீரோவை கூட்டிகிட்டு அங்கேருந்து சீக்கிரமாக போயிடலான்ட்டு வராங்க. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு, சீஃப் எஸ்கார்ட் ஜாங் முதல்ல நம்ம பீப்புள் எல்லாரையும் கூட்டிட்டு இங்கேருந்து முதல்ல கிளம்புங்கன்னு கத்திட்டு இருக்கான். ஆனால் 4th யங் மாஸ்டர் நீங்கள் ஜாங் அது பேசுறதுக்குலாம் டைம் இல்லை, சீக்கிரமாக போங்க. அதை கேட்டோடனே ஜாங்கும், சரி யங் மாஸ்டர் உங்களோட ஆர்டரை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எஸ்கார்ட் கூட்ஸ் எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போகிறோம். பாட்டர்ஸ் சீக்கிரமா எல்லாரும் நடங்க. ஹார்ஸ் ஓட்ட தெரிஞ்சவங்க ஓட்டுங்க. எஸ்கார்ட் வாரியர்ஸ் எல்லாரும் அவங்களோட ஸ்வாட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இங்கே பிரச்சனை இந்த ஃப்ளவர் அலூரிங் வெர்னபிள் மட்டும் கிடையாது, அதாவது இந்த கிரேட் டீமன் மட்டும் கிடையாது. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே டிராகன் க்ளோரி கல்ட்டு அவங்களும் இன்டர்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸில் ரொம்பவும் திறமையானவனுங்க. அவங்களும் டேஞ்சர் தான். நல்ல வேலை சீஃப் எஸ்கார்ட் ஜாங் நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால நல்லதாக போச்சு. ஆனால் என்னால் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியல, ஒரு எஸ்கார்ட் வாரியர் எஸ்கார்ட் குட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடுறத பார்த்தா இது கண்டிப்பாக ஜாங்கோட ரெப்புடேஷனை ரொம்பவுமே அசிங்கப்படுத்தும். ஆனால் ரெப்புடேஷன் வேணுன்னா அதுக்கு முதல்ல உயிரோடு இருக்கணும். இங்கே இருக்கிற பாட்டர்ஸ் எஸ்கார்ட் வாரியர்ஸோட உயிர் போகிறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற குட்ஸ் போகிறது தப்பே இல்லை. ஒரு சீஃப் எஸ்கார்ட்டாக அவரோட டியூட்டி என்னன்னா இந்த கன்வேவை பார்த்துக்கிறது மட்டும்தான். உடனே பாங்க இருந்துக்கிட்டு, யங் மாஸ்டர் நான் எதனால ஒரு பையனா ட்ரெஸ் போட்டுருந்தேங்கிறத உங்களுக்கு அப்புறமேலுக்கு சொல்கிறேன். ஹீரோ உடனே, இங்கே பாரு என்ன பண்ணுற, இதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பி போய் ஆகணும். ஆனால் யங் மாஸ்டர் நான் இங்கே தான் இருப்பேன். என்ன சொல்கிறப்பாங்க, இங்கேருந்து நீ சீக்கிரமாக போ, கிளம்பு. யங் மாஸ்டர் புரியுது, நீங்கள் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நான் மட்டும் போயிட்டேன்னா அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை தான். எனக்கு மட்டும்தான் இந்த இடத்தோட வழி இடம் எல்லாமே தெரியும். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இவ டிராகன் க்ளோரி கல்ட்டை பற்றி கவலைப்படுறாளா இல்லை நம்மளோட மக்கள் இறந்து போயிடுவாங்கன்னு கவலைப்படுறாளா? ஆனால் திரும்பி பார்த்தா இங்கே கிரேட் டீமன் இருந்துக்கிட்டே, டேய் அமைதியாக இருங்கடா, அவளையும் கூட கூட்டிட்டு வா, அவளும் எனக்கு யூஸாக இருப்பா, வாங்க போகலாம் அப்படின்னு அங்கேருந்த ஒரு சாங்ஸியை எடுத்து தோள்பட்டையில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான் இந்த கிரேட் டீமன். வைலிங் ஃபாரஸ்ட்லேருந்து வந்து 4 நாள் ஆகுது. ஆனால் இந்த ஃப்ளவர் அலூரிங் வெர்னபிள் என்னையும் கொள்ளலை, அந்த சோசோ பொண்ணையும் கொள்ளலை. அப்பாடா நான் சாவ போகிறேன்னே நினச்சேன். ஆனால் இந்த மவுண்டைன் ஏற ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. நாங்கள் ஒழுங்காக குளிக்கலை, ஒழுங்காக சாப்பிடல. எங்களை பார்த்தா ஒரு பிச்சைக்காரனை விட மோசமாக இருப்போம். பட் ஆனால் அந்த கிரேட் டீமன் சோசோவை அவளோட ஸ்ட்ரென்த் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க சொன்னான். ஏன்னா அவளுக்கு அப்போமேக்கு வேலை இருக்கான்.
யங் மாஸ்டர் நான் வேணா அதை தூக்கிட்டு வரவா? அதனால தான் இந்த சாங்ஸியை நான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் என் முதுகுல. எதுக்கு? அந்த கிரேட் டீமன் என்னை பார்த்த உடனே போட்டு தள்ளுறதுக்கா? செவனேன்னு வாயை மூடிட்டு வரியா சோசோ? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கிரேட் டீமன் பைத்தியக்கார பயல அக்கக்கா அடிச்சு துவைச்சு பிச்சு போட போகிறேன். ஒரு நாள் கண்டிப்பாக. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? சீக்கிரமா வாங்கடான்னு கத்திட்டு இருக்கான் அந்த டீமன். பார்த்தா நம்ம ஆள் நினச்ச மாதிரியே ஒரு குகையை தான் சூஸ் பண்ணியிருக்கான். ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஃபயரை செட் பண்ணலாம். நம்ம அவங்கள தாட்டி ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம். ஹீரோ இருந்துக்கிட்டு நம்ம இந்த தவக்கலையை வேணா சாப்பிட்லாமா? டேய் அதை எதுலடா போட்டு சமைப்ப? ஓ இங்கே பாருங்க, இங்கே யாரோ வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. இங்கே ஒரு பாத்திரம் இருக்கு, நம்ம வேணா இதை யூஸ் பண்ணலாமா? ஏதோ பண்ணுடா. ஹீரோவும் அந்த தவக்கலையை பிடிச்சி கழுவி அதை உட்காண்டி தேய்ச்சி அதை வச்சு சமைச்சிட்டு இருக்கான். நம்ம ஆளுக்கு அது நூடுல்ஸ் மாதிரி வாசனை வருதான். இந்த டீமன் டேய் எதுக்குடா தவக்கலையை அப்புறம் பொறிச்ச? அதுக்கு நேராக சுட்டே தின்றுக்கலாமேடா அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். ஹீரோவானே டீமன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாரு, இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் செஞ்சாதான் அது சமைச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது போயிட்டு இருக்கிறப்ப சரி நான் சொன்னேன்ல, இப்போ வந்துட்டு நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட அந்த டிராகரை என்கிட்ட திரும்ப தரியா? இந்த டீமன் ஒன்று எதுக்கு? ஹீரோவும் அப்போ நான் நூடுல்ஸாக மாற்றணும்ல இந்த தவக்கலைய, நீ சாப்பிட மாட்டியா நான் செஞ்சா? இந்த டீமன் காண்டாயி டேய் அதை வச்சு எவ்வளோ பேர்ரா திங்கிறது? அது ஒரு பவுலு கூட வராதுடா மொத்தமாக செஞ்சாலே. சரி போ இந்தான்னு சொல்லி அந்த கத்தியை கொடுத்துட்றான் ஹீரோ கிட்ட. இந்த டீமன் பைய என்னை எப்போ ஹாஸ்டேஜாக பிடிச்சானோ அப்பயே என்கிட்ட இந்த டிராகரையும் வாங்கி வச்சுக்கிட்டான். ஆனால் இவன்ட்ட நான் ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை தான் கேட்டேன் தாயன்னு சொல்லி உடனேவே தந்துட்டான். ஒருவேளை இந்த கத்தியை வச்சு நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன், வேற எதுவும் யோசிக்க மாட்டேன்னு நினச்சி கொடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்து தவக்கலையை வெட்டிட்டு இருக்கான் நூடுல்ஸ் செய்ய. பட் ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி அவன் இந்த கத்தியை வாங்கிடுறான். ஒருவேளை நாங்கள் வந்துட்டு அவன் தூங்கும்போது அவனை போட்டு தள்ளிடுவோம்னு நினச்சிருப்பானோ. சோசோ இருந்துக்கிட்டு வாசனை நல்லாவே வருது. ஹீரோவும் சரி வா சாப்பிட்லாம். சோசோவும் ஆமாம் இது பிக்கியாக இருக்கிறதுக்கான நேரமே இல்லை, எத்தனை நாள் ஆகுது சாப்பிட்டு ஒழுங்கா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. சோசோவும் நான் உன்னை ஏமாத்தணும்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணலை, நான் எதை பற்றி பேசுகிறேன்னா ஒரு ஆம்பளை பையனா ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன்ல அதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு சோசோ, நீ என்னை ஒரு தடவை கூட ஏமாற்றவே இல்லை. இவளுக்கு ஷாக்கு. என்னது சோசோ? எனக்கு முன்னாடியே தெரியும், நம்ம அங்கே சாப்பிடும்போது உட்காந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருந்தோம்ல, அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ தான் அவனு. அப்போ யங் மாஸ்டர் எப்படி நான் தான் கண்டுபிடிச்சிங்க? அதுவா, உன் மூக்கு மேலே இருக்குல்ல அந்த மச்சம் தான். அப்போ யங் மாஸ்டர் நான் இந்த மாதிரி ஒரு பையனா ஏமாத்திட்டு இருக்கேன்னு தெரிஞ்சும் நீங்கள் கண்டுக்கலையா? ஆமாம் சோசோ, ஆனால் முதல்ல நீ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாகன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதனால நானும் அவன் கூட அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன். உன்கிட்ட சொல்கிறதுக்கும் என்கிட்ட கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வரல. அதுவும் இல்லாமல் நீயும் பொய் சொல்கிறது கொஞ்சம் நஞ்சமாக சொன்ன, உருட்டுன்னு உருட்டி தள்ளிட்டு இருந்த. சரி யங் மாஸ்டர் மன்னிச்சிடுங்க. சரி சோசோ என்னையும் மன்னிச்சிடு சரியா? அப்போ யங் மாஸ்டர் உண்மையிலே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? இல்லையா பின்ன, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ விஷயம் ஒன்றாவே கடந்து வந்திருக்கோம். அப்போது இது அளவுக்கு நடந்தும் ஃப்ரெண்டு இல்லைனா எப்படி? அதுவும் உண்மைதான் யங் மாஸ்டர். ஹீரோ மறுபடியும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், நம்ம இதே மாதிரி உட்காந்துட்டு இருந்தோம்னா எதுவும் நடக்காது. அந்த கிரேட் டீமன் நாங்கள் வெப்பனாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற எல்லா பொருளையுமே அவன் எடுத்துட்டான். ஆனால் அவனால் ஒரு விஷயம் மட்டிலும் எங்ககிட்டேருந்து எடுத்துக்கல. ஏய் சோசோ, இந்த நூடுல்ஸோட டேஸ்ட் எப்படி இருக்கு? நான் கேள்விப்பட்டிருக்கேன் யங் மாஸ்டர், தவக்கலெல்லாம் சிக்கன் மாதிரியே இருக்கும்னு. உண்மைதான் போல இருக்கு. கிரேட் டீமன் அப்போ நீங்கள் உண்மையிலே இதை சாப்பிட மாட்டீங்களா? இது சாப்பிட்றதுக்கு ஏற்றது தான், நீங்கள் ரெண்டு பேருமே சாப்பிடுங்க, எனக்கு வேணான்னு சொல்லிடுறான். அங்கே முன்னாடி அந்த சாங்ஸியோட பணத்தை வச்சு பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு அது வயிற்றுக்குள்ளே கையை விட்டு வயிற்ற பிச்சு எடுத்துட்றான். இதையெல்லாம் பெரிய விஷயமா ஆக்காதீங்க, இதுக்கே சர்ப்ரைஸ் ஆனால் எப்படி அப்படின்னு அந்த சாங்ஸி வயிற்றையே பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு அதோட வயிற்றுலேருந்து அந்த எர்த்வாமை பிடுங்கி எடுக்கிறான். அதுதானே அந்த எர்த்வாம், இதுதான் அந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட். அந்த புழுகிட்ட போய் பேசிட்டு இருக்கான், உனக்கு இந்த தடவை நான் உயிரோட இருக்கிற, அதுவும் சின்னதாக இருக்கிற ஒரு நல்ல மனுஷனோட ரத்தத்தை கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் பீப்புளை வந்துட்டு ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட்டுக்கு சாப்பாடாக கொடுக்குறேன்னு? ஏன்னா ஒருத்தங்க சாதாரணமாக இந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட்டை அப்படியே சாப்பிட்டா அவங்களோட வயிற்றில் இருக்கிற எல்லா ஆர்கனும் அப்படியே உருகி போயிடும். அதனால தான் நான் உயிரோடு இருக்கிற இந்த பீப்புள் எல்லாம் இந்த வாமுமை கொடுத்து அதில் இருக்கிற பாய்சனை எல்லாம் போக வச்சிட்டு இருக்கேன். நீ என்ன சொன்ன? நீ தானே லைட்னிங் ஸ்வாடோட கிராண்ட் டாட்டர்னு சொன்ன. நான் அவரை பார்த்தோன்னே பயந்து போயிருப்பேன்னு நினச்சியா? நான் மட்டும் இந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்பிரிட்டை சாப்பிட்டேன்னா யாரும் என்னை தடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி என்னோட டெக்னிக்கை கம்ப்ளீட் பண்ணணுன்னா நீ தான் அதுக்கு கடைசி சாப்பாடு. உன்னோட தலையை உன்னோட தாத்தா கிட்ட கொண்டு போய் கொடுத்தனா அவர் ரொம்பவும் சந்தோஷப்படுவார்னு பைத்தியக்காரனாட்ட சிரிச்சிட்டு இருக்கான். இதோட சாப்டர் 26 to 29 வரையும் முடியுது. நான் இந்த தடவை 5 சாப்டர் போடல, 4 சாப்டர்ஸ் தான் போட்டிருக்கேன். இன்னொரு சாப்டர் எக்ஸ்ட்ரா போட்டேனாக்கா அது 40 நிமிஷத்துட்ட போகுது, அதனால நான் ஒரு சாப்டர் கம்மி பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனாலும் ஹார்ட் கமெண்ட்டில் போடுங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், நானும் கொஞ்சம் ஆர்வத்தோடு நிறையா வீடியோஸ் போடுவேன். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.